அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் உங்களுடைய சருமத்தை ரொம்பவே வெள்ளையாக மேலும் க்ளோவாகவும் ஆக்க தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான சரும டிப்ஸை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு அவங்களுடைய சருமத்தை ரொம்பவே வெள்ளையாகவும் பளபளப்பாகவும் காட்டுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய டிப்ஸ் அப்படின்றதுனால இது செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டைமும் மிச்சமாகும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பீட்ரூட், அடுத்ததா கடலை மாவு, அடுத்ததா தேன். இந்த 3 பொருளை வச்சு தான் இந்த பேஸ்ட்டை நம்ம செய்ய போகிறோம். முதல்ல பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பீட்ரூட் ஜூஸாக எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ் கூட ஒரு அரை கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை ஆட் பண்ணணும். தேனை ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் தன்மை வந்ததுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும்னா தினமும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த பேஸ்ட்டை உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய முகத்தை கோல்டு வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும். மேலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டாகவும் கொடுக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களுடைய சருமம் ரொம்பவே வெள்ளையாகவும் பளபளப்பாகவும் ஆகிறத நீங்களே உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.